வெல்கம் பேக் டு பிடி கிச்சன்ஸ் அண்ட் ரங்கோலி கோலம்ஸ். இன்னைக்கு சுவையான வாழைக்காய் புட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதே மாதிரி வாழைக்காய் புட்டு செஞ்சீங்கன்னா சீக்கிரம் காலி ஆயிடுங்க செஞ்ச உடனே. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலா. நான் ஃபர்ஸ்ட் 5 வாழைக்காய் எடுத்துக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நான் மீடியம் சைஸ்ன்றதால ஒரு 5 எடுத்துருக்கேன். நீங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கட்டர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மீடியம் சைஸ்ன்றதால ஒரு சென்டர்ல மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த 5 வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம கட் பண்ணதுல எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில். இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த கருப்பா வந்தாவே கரெக்டான பதம்னு அர்த்தம். இந்த டைம்ல ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டா ஆறின உடனே இது எல்லாத்தையும் தோல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்பதான் எடுத்ததால கொஞ்சம் சூடா இருக்கு. இதே மாதிரி எல்லா பீஸ்லயும் தோல் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எடுத்த உடனே தோல் வந்ததுனாவே இது கரெக்டான பதம், நம்ம வேக வச்சதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம சேவல் வச்சிருப்போம் பாத்தீங்களா, அதை வச்சு சீவிக்கலாம். சின்ன சின்ன துருவலா வரணும், அதனால சின்ன துருவுல சீவினீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சதால கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாவே இருக்கும் இந்த சீவத்து. இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துப்போம். சீவி எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். வாழைக்காய் புட்டு செய்யறதுக்கு நல்லா சின்ன துருவி எடுத்தாச்சு. நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 வாசி தேங்காய் மூடி எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். 2 ஆனியன் பெருசு எடுத்திருக்கேன். கடுகு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை வச்சு செஞ்சிடலாங்க வாங்க. கடாயை சூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான ஊற்றிங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நிறைய சேர்த்தாவே இது டேஸ்டா இருக்கும், அதனால கொஞ்சம் அதிகம் சேர்த்து தான். நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்க ஆனியன் கட் பண்ணதுல அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்ட உடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆனியன் வதங்க கூடாது, மீடியமா தான் வதங்கணும். அந்த பச்சை வாசனை போனா போதும். நெக்ஸ்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் இது ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டா கொஞ்ச நேரம் இருந்தா போதும். நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம்.
இது ரெண்டுத்தையும் வாழைக்காய் துருவலும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் வந்து ஃபர்ஸ்டே போடக்கூடாது, லாஸ்ட்ல தான் போடணும். ஏன்னா இதுல வந்து கரெக்டா அதுலயே அதிகமாயிடும். அதனால லாஸ்ட்ல போட்டா எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ ரெடி, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் புட்டு சூப்பர். நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க செஞ்சுட்டு. தேங்க்ஸ். ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோகளுக்கு இண்டிவிஜுவல் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.